ஹாய், இன்றைக்கி பீன்ஸ் உசிலி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க அது. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பீன்ஸு, வெங்காயம், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறம் வர வரை நல்லா வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு கடலப்பருப்பு நல்லா ஊற வச்சு கடலப்பருப்பை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதையும் நல்லா பொன்னிறம் வர வரை நல்லா வதக்கணும். கடலப்பருப்பு நல்லா வெந்துடுச்சான்னு பிறகு நம்ம சின்னதாக கட் பண்ண பீன்ஸு அதில் கொட்டி நல்லா கலரணும். கலந்த பிறகு நமக்கு தேவையான பீன்ஸ் உசிலி ரெடி. அம்மா பீன்ஸா காயா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பசங்க கூட விரும்பி எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சாப்பிடுவாங்க. எக்ஸாம் டைமில் பசங்களுக்கு நான்வெஜ் கொடுக்குறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வெஜ்ஜாக கொடுங்க. அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.